அண்ட் கைஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான கான்செப்ட் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். ஆ ஃபியூ தி ஃபியூ ஃபியூ, ஆ லிட்டில் லிட்டில் தி லிட்டில், இதெல்லாம் எப்போ யூஸ் பண்றது, இதுக்கெல்லாம் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வித்வுட் எனி டிலே we shall get started. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூ. ஃபியூன்ற கேஸ் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, எதெல்லாம் என்னால் விரல் விட்டு கவுண்ட் பண்ண முடியுமோ அப்போ ஃபியூ யூஸ் பண்ணுவோம். ஃபியூனாலும் லிட்டில்னாலும் கொஞ்சம் தான். ஆனால் ஃபியூன்றது கவுண்டபிள்ஸ்க்கு முன்னாடி. ஃபார் எக்ஸாம்பிள் பென் கவுண்டபிள், ஒரு பென்னு, 2 பென்ஸ், 3 பென்ஸ், 4 பென்ஸ், 5 பென்ஸ். அப்போது இதெல்லாம் என்னால் கவுண்ட் பண்ண முடியும். அப்போ ஃபியூ அப்படின்றது கவுண்ட் பண்ணக்கூடியவைகளுக்கு முன்னாடி யூஸ் பண்ண முடியும். அப்போ ஃபியூ பென்ஸ், அப்போ அது கூட வர நவுன் எப்படி வரும்? ப்ளூரலில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூ சாக்லேட்ஸ், ஃபியூ சாக்கோலேட்ஸ், ஃபியூ பர்சன்ஸ், few persons, few pens. ஸோ இதெல்லாம் என்னால் கவுண்ட் பண்ண முடியும். ஆனால் இதே இது லிட்டிலுக்கு முன்னாடி எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம், லிட்டில் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் ஐ கான் கவுண்ட், என்னால் விரல் விட்டு கவுண்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் லிட்டில் வாட்டர், லிட்டில் சுகர், லிட்டில் சால்ட், லிட்டில் மணி. இப்போது சுகர்னு எடுத்துட்டிங்கன்னா 1 சுகர் 2 சுகர் கவுண்ட் பண்ண முடியுமா? நோ. அதை நம்ம குவான்டிட்டியை எப்படி சொல்லுவோம்? கேஜிஸில் தான் சொல்லுவோம். கரெக்டாக 1 2 3 அப்படின்னு என்னால் கவுண்ட் பண்ண முடியாது. அப்போ அதை கவுண்ட் பண்ண முடியாதவைகளுக்கு முன்னாடி லிட்டில் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் லிட்டில் சால்ட், லிட்டில் வாட்டர், லிட்டில் மணி. மணினாலும் 1 மணி 2 மணி 3 மணி அப்படின்லாம். மணினா எந்த மணியை சொல்கிறேன்னா காசு, அந்த மணி. அதை நான் அப்படி 1 மணி 2 மணின்னு சொல்ல முடியாது. மொத்தமாக பணம். கரெக்டாக 1 ரூபா 2 ரூபான்னு வேணால் சொல்லலாம், 1 ரூபி 2 ருபீஸ்ன்னு வேணால் சொல்லலாம். பட் மணி பொறுத்த வரைக்கும் 1 மணி 2 மணி, 1 பணம் 2 பணம் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. கரெக்டாக? அப்போ இந்த மாதிரி எதெல்லாம் என்னால் கவுண்ட் பண்ண முடியாதோ, அன்கவுண்டபிள், அதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. அதை ஆஸ் இட் இஸ் யூஸ் பண்ணுவோம். லிட்டில் சால்ட், லிட்டில் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபியூ அண்ட் லிட்டில்கான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இது முக்கியமான ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ஃபியூ அண்ட் லிட்டில் எப்போ யூஸ் பண்ணுவோம்? அ ஃபியூ அ லிட்டில். அ போட்டால் அதுக்கு என்ன மீனிங், தி போட்டால் என்ன மீனிங் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அ போடாமல் வெறுமனே ஃபியூ அண்ட் லிட்டில் இருந்தது அப்படின்னா அது எந்த கேஸில் யூஸ் பண்ணுவோம்னா, நெகட்டிவ் கேஸில் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க, உன்கிட்ட பேனா இருக்காப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ நான் சொல்கிறேன், ஐ ஹாவ் few pens, I have few pens. அப்போது அந்த இடத்துல என்ன மீன் பண்ணுறேன்னா, என்கிட்ட இருக்கிறதே ரொம்ப கொஞ்சம், அந்த பெண்ணும் எனக்கு தேவைப்படுது, உனக்கு கொடுக்குற அளவுக்கு எனக்கு இல்லை. அப்போது கொஞ்சம் தெளிவாக பாருங்கள், நெகட்டிவ் சென்ஸில் யூஸ் பண்ணுறதற்கு ஃபியூ யூஸ் பண்ணுவேன். இதே இது லிட்டில், உன்கிட்ட கொஞ்சம் காசு இருக்காப்பா அப்படின்னு கேட்குறாங்க ஒருத்தவங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, ஐ ஹாவ் ஒன்லி லிட்டில் மணி. அப்போ என்கிட்ட இருக்கிறதே கொஞ்சோண்டு, அது எனக்கே பத்தாது, உனக்கு எப்படி கொடுக்க முடியும்? அப்படின்ற கேஸில் தான் லிட்டில் யூஸ் பண்ணுவேன். புரிஞ்சுதா? அண்டர்ஸ்டுட்? ஃபியூ அண்ட் லிட்டில் எப்போ யூஸ் பண்ணுவேன்னா, நெகட்டிவ் சென்ஸில் என்கிட்ட இருக்கிறதே கம்மி, எனக்கே அது இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குது, எனக்கே பற்றாக்குறையாக இருக்குது, அப்படின்ற கேஸில் நான் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் தான் இந்த ஃபியூ அண்ட் லிட்டில். இதே இது அ ஃபியூ அண்ட் அ லிட்டில் பாசிட்டிவாக சொல்லக்கூடியது. இதே காசை என்கிட்ட கேட்குறீங்க, உன்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கேட்குறப்ப, யா ஐ ஹாவ் அ லிட்டில் மணி, நான் உனக்கு கொடுக்க முடியும், I'll give it to you. அப்போ பாசிட்டிவா சொல்றது, என்கிட்ட கொஞ்சம் இருக்கு. அப்போ அந்த கொஞ்சம்ன்றது எப்படின்னா, அந்த கொஞ்சத்துல எனக்கு போதுமான அளவு இருக்கு, உனக்கு கொடுக்குற அளவும் இருக்கு அப்படின்றது. என்கிட்ட இருக்கிறது என்னமோ கொஞ்சம் தான். ஆனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் தண்ணிக்கு, do you have some water? Yeah, I have a little. அப்படின்னா a littleனா நான் அந்த லிட்டிலில் கொஞ்சம் குடிச்சிட்டு உனக்கும் கொஞ்சம் என்னால் தரக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஸோ பாசிட்டிவ் நோட்டில் சொல்லக்கூடியது தான் a few and a little. Do you have any chocolates? Yeah, I have a few. என்கிட்ட கொஞ்சம் சாக்லேட்ஸ் இருக்கு. அப்படின்னா அந்த சாக்லேட்ஸ்லேயே எனக்கு நான் சாப்பிட்டுட்டு உனக்கும் கொடுக்குற அளவுக்கு இருக்கு. ஸோ பாசிட்டிவ் நோட்டில் எடுக்கிறப்போ a few and a little யூஸ் பண்ணுவோம். அண்ட் கன்சிடரிங் தி few and the little, the few and the little எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். I gave the few chocolates that I had
டு மை சிஸ்டர். அப்போ என்கிட்ட இருந்ததே கொஞ்சம் சாக்லேட், ஆனா அந்த எல்லா சாக்லேட்ஸையுமே என் தங்கச்சிக்கு கொடுத்துட்டேன், என் சிஸ்டருக்கு கொடுத்துட்டேன். அப்போ கொஞ்சம் தான், ஆனா என்கிட்ட இருக்க எல்லாமுமே அப்படின்ற மீனிங்ல வர்றப்போ தான் தி ஃபியூ யூஸ் பண்ண. I gave the little money I had. அப்போ என்கிட்ட இருந்த காசே கொஞ்சம் தான், ஆனா என்கிட்ட இருந்த அந்த கொஞ்சம் காசு, ஆனா அந்த எல்லா காசையுமே நான் யார்கிட்ட கொடுத்துட்டேன்? இன்னொருத்தட்ட கொடுத்துட்டேன். அப்போ கொஞ்சம், ஆனா என்கிட்ட இருக்க எல்லாமுமே அவ்வளோதான். என்கிட்ட இருக்க எல்லாமுமே அந்த கொஞ்சம் தான், அது எல்லாத்தையுமே ஒரு விஷயத்துக்கு கொடுத்துட்டேனோ இல்லை ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்ற கண்டிஷன்ல தி ஃபியூ யூஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு ஒரு குட்டி எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நான் கொடுக்குறேன், அதை நீங்கள் ஃபில் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸில் அதுக்கான ஆன்சரை போடுங்க. ஸோ கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபியூ லிட்டில் அப்படின்னா நெகட்டிவ் சென்ஸில் சொல்றது, அதாவது என்கிட்டே பற்றாக்குறையா இருக்குன்ற மாதிரி. அண்ட் a few a little தான் பாசிட்டிவ் சென்ஸ்ல இருக்கிறது, அதுவும் கொஞ்சம் தான், ஆனா எனக்கு இன்னொருத்தர் கொடுக்க முடியுமோ இல்ல அதை வச்சு ஏதோ பண்ண முடியுமோன்ற கேஸ்ல இருக்கக்கூடியது. தி ஃபியூ தி லிட்டில் அப்படின்னா என்கிட்ட இருக்க எல்லாமுமே அந்த கொஞ்சோண்டு தான் அப்படின்றத நான் கன்வே பண்றது. ஸோ கீழே கொடுத்துருக்கிற சென்டென்ஸ்க்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.